வணக்கம். குழந்தை குணங்கொண்ட குழந்தை உள்ளம் கொண்ட இறை பூசாரி. அந்த அன்பு குழந்தை ஒரு நாள் கோயிலில் இருக்கும்போது என்னை செல்லமாக கோபித்து கொண்டது. அடியனை நீங்கள் மட்டும் என்னைய ஒரு நிலைப்படுத்த மாட்டேங்கிங்க, எதுவும் சொல்லித்தர மாட்டேங்கிங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் செல்லமாக அடியனிடம் சினுங்கியது, கொதித்தது. அப்படியா, சரி சொல்லித்தரப்பா, உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன சாப்பிட்டு வந்திருக்க? சாயங்கால நேரம். இப்போ வரும்போது நான் இப்போ சாப்பிட்டுக்கணும்ப்பா இதுக்கெல்லாம் அப்படின்னு. ஆமாம் சாமி, வரும்போது 4 புரோட்டா அடிச்சிட்டேன், வயிற்றுக்கு சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா. அப்படின்னு சொல்கிறது. சரி, சாப்பிட்டா தான் நல்லது இதுக்கு. ரைட், ஓகே. நான் அடியன் சொல்கிறத அப்படியே செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத கரெக்டாக செஞ்சிடுவேன், எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னா. சரி, ஒரு தனியாக இருக்கிற ஒரு பீட கோயில், அதில் படியில் உட்காந்து இருக்கிறேன். இந்த பீட கோயில் வெளியே இருக்கும். அதுக்கு பேர் என்ன, இப்படி ரவுண்ட் அடிச்சு வருவாங்க, அது என்ன, புரண்டு கொடுக்கறதா? நீ இப்படியே எண்ணிக்கையெல்லாம் வேண்டியதில்லை, உனக்கு முடிந்த அளவு புரண்டு கொடுத்த பின்னாடி நீ எந்திரிச்சு உட்காரு அப்படிங்கிற. அதே பிள்ளை அப்படியே செய்தது. செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, குழந்தைக்கு வயிற்றுல எல்லாத்தையும் வெளியே வந்துருச்சு, வாமிட் ஆகி மயங்கிருச்சு. ரொம்ப மயங்கி உட்காந்து வாமிட் பண்ணிருச்சு. அப்புறம் என்ன, தண்ணியை தெளித்து இது பண்ணி நிறைய, அப்புறம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு. அது குழந்தை மாதிரியா, அது அந்த அந்த புரண்டு கொடுத்த உடனே வயிற்றில் இருக்கிற அனைத்துமே வெளியேறி விட்டது, சுத்தமாகி விட்டது. ஆனால் சொன்னதை செஞ்சிச்சு பாருங்க குழந்தை, அதை சொன்னதெல்லாம் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு குழந்தை உள்ள கொண்ட பூசாரி. அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று தெளிவு பெற்று, அப்புறம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்த பின்னாடி தான் கோயிலை விட்டு வெளியேறிடுச்சு. அதுவரை அந்த பிள்ளைக்கிட்டே இருக்க வேண்டிய நிலையை உண்டாக்குனது. அப்படியும் செல்லமாக கடிந்து கொள்ளும். அப்படி ஒரு செல்லம், அவ்வளவு பாசம் மிகுந்த இறைகுணம் கொண்ட பூசாரின்னா அன்பு குழந்தை அதுதான். இப்போ அன்பு குழந்தைக்கு எப்படி 56 வயசு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு விருப்பத்தோடு இருக்குது.